ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான இறால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து என்னுடைய அம்மா ஸ்டைலில் சொல்லியிருக்கேன். இதே மெஷர்மெண்ட்டில் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக வரும். நல்லா பொல பொலன்னு. இதுக்கு இது எல்லாமே தான் தேவையான இன்க்ரீடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது ஒரு குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் இதில் ஒரு 8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வெட்டினது சேர்த்துக்கிட்டேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறினது சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இது நல்லா கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதங்கணும். இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 6 பல் பூண்டு தட்டினது, 1/2 இன்ச் இஞ்சி தட்டினது சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 6 குச்சி புதினா இலை, 10 குச்சி கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா இந்த மாதிரி சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்குங்க. இப்போ இந்த அளவு வதங்கினதும் இதில் ஒரு 300 கிராம் இறால் சேர்த்துக்குங்க. இது வந்து க்ளீன் பண்ணி 300 கிராம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், சின்ன லெமனில் பாதி லெமனுடைய ஜூஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இந்த மசாலாவெல்லாம் இப்படி கலந்து விடுங்க. அந்த இறாலில் நல்லா கோட் ஆகணும். இப்போ இதில் 1/2 ஹவர் ஊற வச்ச 200 கிராம் பாஸ்மதி ரைஸ், 2 காம்பெடுத்த முழு பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இப்படி கலந்து விட்டுக்குங்க. அரிசி உடையாத மாதிரி கலந்துக்குங்க. இப்போது 1/4 டம்ளர் நல்லா திக் தேங்காய் பால், 1 1/4 டம்ளர் தண்ணி, 1க்கு 1:30 சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. எப்போவுமே வந்து இது சீ ஃபுட் அப்படிங்கிறதால 200 கிராமுக்கு 300 கிராம் 100 கிராம் நம்ம ஈக்குவலாக போடாமல் கம்மியாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததும் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி சூப்பராக பொல பொலன்னு இறால் பிரியாணி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.